ஹலோ விவஸ், இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா, நம்மளுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தாரு. அவருடைய பிட்கட் ஆப்பில் வந்து இந்த மாதிரி ரிஸ்ட்ரிக்டட் போட்டு அவர் வந்து யூஎஸ்டிடி செல் பண்ணணும்னு நினைக்கும் போது அவரால் வந்து செல் பண்ண முடியல, அக்கௌண்ட் வந்து பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து டெக்ஸ்ட் வந்து பண்ணியிருந்தாரு. இது எப்படி வந்து ரீசால்வ் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாரு. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு போட்டு பிட்கட்டாக இருக்கலாம், இல்லை வந்து பினான்ஸாக இருக்கலாம், கூகாயினாக இருக்கலாம், நீங்கள் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் எந்த ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது வந்து மஸ்ட் வந்து தப்பு பண்ணியிருப்பீங்க. அதாவது நம்ம எல்லாரும் வந்து பிடிபி மூலமாக தான் யூஎஸ்டிடி வந்து பை அண்ட் செல் பண்ணுறோம். பிடிபி மூலமாக நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது கான்வர்சேஷன் வந்து ஒவ்வொரு எவ்ரி ட்ரேடுக்கும் பார்த்தீங்கன்னா புது புது அக்கௌண்ட் நம்பர், புது புது கான்வர்சேஷன் வந்து நம்ம வந்து சேட் மூலமாக தான் வந்து பேமெண்ட் பண்ணுவோம். ஒரு ஆர்டர் வந்து ஓப்பன் பண்ணும்போது அதில் வந்து அக்கௌண்ட் நம்பர் நம்ம வந்து மாற்றி மாற்றி கூட கொடுத்துக்கலாம். ஏன்னா ரெகுலராக அதில் ட்ரேட் பண்ணவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி P2P மூலமாக நம்ம யூஎஸ்டிடி பை அண்ட் செல் பண்ணும்போது யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு வந்து 10,000 ருபீஸ்க்கு வந்து ஆர்டர் போடுறாங்க. அவங்க பே பண்ணுற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 20,000 உங்களுக்கு பே பண்ணிடுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி வந்து மிஸ்டேக்காக நிறைய பேருக்கு வந்து பேமெண்ட் வந்து ஃபெயில்ட் ஆகிடும். ஃபெயில்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அகைன் வந்து ட்ரை பண்ணி திரும்ப ரீசன் பண்ணுவாங்க. ஆல்ரெடி ஒரு 10,000 வந்து அக்கௌண்ட் டெபிட் ஆகிடும். அகைன் இன்னொரு 10,000 வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அவங்க பிட்கட்டை பற்றி தெரிஞ்சவங்க, கிரிப்டோவில் நாலேஜ் இருக்கிற ஆளுங்கள்ட்ட போயிட்டு அந்த அப்ளிகேஷனில் போயிட்டு யூஎஸ்டிடி போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணேன், தெரியாமல் வந்து 10,000 வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட வந்து ஐடியா கேட்கும்போது அவங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கஸ்டமர் சப்போர்ட்டில் எப்படி காண்டாக்ட் பண்ணணும், லைவ் சேட் மூலமாக போயிட்டு கஸ்டமர் சப்போர்ட்டில் காண்டாக்ட் பண்ணி உங்கள் அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் கஸ்டமர் சப்போர்ட்லேருந்து எவிடன்ஸ் வந்து கேட்பாங்க. சரிங்களா? டபுள் டைம் பேமெண்ட் பண்ணதுக்கு அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு வீடியோ மூலமாக ரெக்கார்ட் பண்ணி அனுப்ப சொல்லுவாங்க. ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறது எல்லாத்தையும் வெரிஃபிகேஷன் செக் பண்ணிவிட்டு யார் வந்து செல் பண்ணாங்களோ அவங்களோட அக்கௌண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து கஸ்டமர் சப்போர்ட்டில் பிளாக் பண்ணுவாங்க. இது ஒரு மெத்தடு. அதுக்கப்புறம் என்னன்னா, பேமெண்ட் நிறைய பேர் வந்து பண்ணிடுவாங்க. இதில் ரெகுலராக ட்ரேட் பண்ணவங்களுக்கு தெரியும். 50 மினிட்ஸ் டைமு, 30 மினிட்ஸ் டைமு, 1 ஹவர் டைம்னு சொல்லிட்டு செல்லர்ஸ் வந்து டைமிங் வந்து ட்ரேட் ஆட் போஸ்ட் பண்ணும் போதே அந்த டைமிங் வந்து இவங்களா வந்து மேனுவலாக செட் பண்ணுறது தான். சரிங்களா? இப்போ புதுசாக வந்து ஜீரோ கம்ப்ளீட்டட் ஆர்டரே வந்து எந்த ஒரு ஆர்டருமே வந்து கம்ப்ளீட் பண்ணாத ஒரு நியூவான ஒரு பையரோ இல்லை செல்லரோ வந்து உங்கள்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ண வராங்க அப்படின்னா பேமெண்ட் டைம் வந்து எக்ஸ்பைரி ஆனதுக்கு அப்புறம் வந்து பேமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பேமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்துடும். நீங்கள் யூஎஸ்டிடி போயிட்டு ரிலீஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வெளியே போயிட்டாங்கன்னு நினச்சிட்டு அந்த அமௌண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம், செலவு பண்ணிக்கலாம் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அவங்க ஒன் மந்த் 2 மந்த்துக்கு அப்புறம் போயிட்டு கஸ்டமர் சப்போர்ட்டில் 2 டேஸ் 3 டேஸ்லேயே கூட கஸ்டமர் சப்போர்ட்டை கான்டாக்ட் பண்ணி உங்கள் அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் அக்கௌண்ட்டில் ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து ஃப்ரெண்ட்லி ரிமைண்டர்னு போட்டு ரிஸ்க் கண்ட்ரோல் ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வந்து ரீஃபண்ட் பண்ணக்கூடாது. இல்லை ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு மெத்தட் இருக்குது. இப்போ நான் வந்து என்னோட பிட்கட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்னோட ஏதாவது ஒரு ஆர்டர் மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நிறைய ஆர்டர் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல பாருங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டட்னு இருக்குது. ஏதாவது ஒரு ஆர்டர் வந்து கேன்சல் ஆர்டர் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சரிங்களா? செல் ஆர்டர் கேன்சல், இந்த ஆர்டர் வந்து செல் ஆர்டர், இது வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த 5,000 வந்து எனக்கு வந்து என்னோட அக்கௌண்ட்டில் ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த 5,000க்கான யூஎஸ்டிடி 53.53.06 யூஎஸ்டிடி வந்து நான் அந்த பையருக்கு வந்து நான் கொடுக்கல அப்படின்னா என்னோட அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகும். அவர் போயிட்டு லைவ் சேட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா என்னோட அக்கௌண்ட் வந்து அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக் யாரும் பண்ணாதீங்க. அந்த மாதிரி நீங்கள் ரீஃபண்ட் பண்ண போகிறீங்க, இல்லை உங்களுக்கு வந்து பிட்கட்டோட அந்த அக்கௌண்ட் வந்து மறுபடியும் உங்களுக்கு தேவைப்படுது, நீங்கள் ரீஃபண்ட் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா த்ரூ வந்து வாட்ஸ்அப் சேட்லையோ இல்லை வந்து பர்சனலாக மொபைல் டாக் மூலமாக வந்து கால் பண்ணி நீங்கள் வந்து ரீஃபண்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா? இந்த ஆப்பை பொறுத்தவரை, இந்த ஆப்னு இல்லை, கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸில் ஒர்க் ஆகக்கூடிய எல்லா அப்ளிகேஷனுமே எவிடன்ஸ் மூலமாக தான் வந்து ஒர்க் ஆகும். சரிங்களா? எவிடன்ஸ் நீங்கள் எப்படி போயிட்டு கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல சேட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த சேட் மூலமாக தான் நீங்கள் அந்த பையரை போயிட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ நான் வந்து சேட் பண்ணியிருக்கேன், ஹலோன்னு கேட்டிருக்காரு. நான் ஹாய் பே ஃபாஸ்ட் டைம் ஆன்லைன் கொடுத்துருக்கேன். ஆர்டர் வந்து கேன்சல் ஆகிடுச்சு, பே பண்ணாமலே வெளியே போயிட்டாப்ல. இப்போ ஒரு பேமெண்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்க்ரீன்ஷாட் போட்டு இங்கே வந்து அப்லோட் பண்ணலாம். அப்லோட் பண்ணிவிட்டு இந்த ஆர்டர் வந்து கேன்சல் ஆகிடுச்சு, இந்த யூசர் போயிட்டு என் மேலே வந்து ரிப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னா என்னோட அக்கௌண்ட்மே வந்து ஃப்ரீஸ் ஆகும். இதுதான் இதில் நடக்கிற விஷயம். அந்த மாதிரி நீங்கள் ரீஃபண்ட் பண்ணும்போது கம்யூனிகேஷன் சேட்டில் போயிட்டு இங்கே போயிட்டு ஹாய்னு மெசேஜ் பண்ணி ப்ளீஸ் ப்ரொவைட் யுவர் ரீஃபண்ட் டீட்டெயில்ஸ்னு கேட்டு இங்கே போய் ரீஃபண்ட் பண்ணணும். சரிங்களா? யுவர் ஆர்டர் ஆட்டோமேட்டிக்லி கேன்சலட், ஸோ ஐ வாண்ட் டு ரீஃபண்ட் யுவர் மணின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் பண்ணிவிட்டு இந்த ஆர்டர் நம்பர் இருக்கும், நம்ம வந்து இப்போ பேக் போய்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆர்டர் நம்பர் இருக்கும். இந்த ஆர்டர் நம்பரை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு யார் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ, கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வரும்போது உங்களுக்கு வந்து மெயில் வந்துடும் கஸ்டமர் சப்போர்ட்லேருந்து. அந்த மெயிலில் வந்து இந்த ஆர்டர் நம்பரை அனுப்பியிருப்பாங்க. அவங்களே ஆர்டர் நம்பர் வந்து டிஸ்பியூட்டில் இருக்குது, இந்த ஆர்டர் போய்ட்டு ரீசால்வ் பண்ணுங்கள், அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணுங்கள் அவங்களே சொல்லியிருப்பாங்க. நீங்கள் சேட் மூலமாக தான் போய் ரீஃபண்ட் பண்ணணும். பண்ணிவிட்டு அந்த எவிடன்ஸுமே இங்கே வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிடணும். பண்ணிவிட்டு வீடியோவுமே ரெக்கார்ட் பண்ணி, வீடியோ எப்படி ரெக்கார்ட் பண்ணணும் நம்ம சேனலில் வீடியோ இருக்குது பார்த்துக்கோங்க. வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு இங்கே வந்து லைவ் சேட்டுக்கு போயிடுங்க. சரிங்களா? இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக பேக் வந்தாச்சு. கம்ப்ளீட்டாக பேக் வந்துட்டு இந்த இடத்துல மேலே மைக் சிம்பிள் இருக்குங்களா? இந்த மைக் சிம்பிள் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே லாஸ்ட்டுக்கு ஸ்லோ டவுன் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஆன்லைன் கஸ்டமர் சர்வீஸ்னு இருக்கும், இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க.
இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கேட்கும். நீங்கள் அதெல்லாம் வந்து கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல. ஜஸ்ட் நீங்கள் கீழே போயிட்டு லைவ் சேட் மட்டும் 2 டைம் வந்து டைப் பண்ணுங்கள். லைவ் கஸ்டமர் சப்போர்ட் இல்லை லைவ் சேட் ஆன்லைன் இந்த மாதிரி வந்து நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட் வந்து லைவாக வந்து உங்கள்கிட்ட வந்து சேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே போயிட்டு இந்த ஆர்டர் நம்பரை போயிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி வரும். லாங்குவேஜ் வந்து கேட்குது. நான் கரண்ட் லாங்குவேஜ் கொடுத்துக்கிறேன், இங்கிலீஷ் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து P2P கார்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல லைவ் சேட் ஆன்லைன் இந்த மாதிரி வந்து இப்போ நான் லைவ் சேட் ஆன்லைன் நான் வந்து போட்டிருக்கேன். இல்லை லைவ் சிஎஸ் சப்போர்ட் இப்போ பாருங்கள் பிஃபோர் கனெக்டிங் யுவர் லைவ் சேட் ஏதாவது வந்து சூஸ் பண்ண சொல்லுது. நான் மறுபடியும் வந்து லைவ் சேட் ஆன்லைன் செகண்ட் டைமும் வந்து நான் லைவ் சேட் ஆன்லைன் நான் வந்து டைப் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் வெயிட்டிங்னு வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து ஏஜென்ட் வந்து ஆன்லைனில் வந்து நம்ம போயிட்டோம். 14 பேர் வந்து வெயிட்டிங்கில் வந்து இருக்காங்க. சரிங்களா? இந்த இடத்துல பாருங்கள் தேர் ஆர் 14 people ahead of youன்னு வந்திருக்கு. ஸோ 14 பேர் நமக்கு முன்னாடி வந்து வெயிட்டிங்கில் இருக்காங்க. இப்போ 14, 13, 12, 11, 10, 9 இந்த மாதிரி வந்து குறைஞ்சிட்டே வரும். அதுக்கப்புறம் நம்ம 1 வரும்போது நம்ம போயிட்டு கஸ்டமர் சப்போர்ட்டில் இப்போ நம்ம காப்பி பண்ணோம்ல அந்த ஆர்டர் நம்பர் போயிட்டு இப்போ நம்ம வந்து என் சேட் கொடுத்துக்கலாம். எனக்கு எதுவும் இல்லை, வீடியோக்காக தான் நான் வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணேன். நம்ம ஆர்டர் நம்பர் வந்து காப்பி பண்ணோம்ல அந்த ஆர்டர் நம்பரை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு வந்து அங்கே லைவ் சேட்டில் போய் சப்மிட் பண்ணி நான் வந்து ரீஃபண்ட் பண்ணிவிட்டேன். என்னோட அக்கௌண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து ரெஸ்ட்ரிக்டட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இதையுமே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து லைவ் சேட்டில் வந்து அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களோட அக்கௌண்ட் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரே நாள்லேயே உங்களுடைய அக்கௌண்ட் வந்து லிஃப்ட் ஆகி பழைய மாதிரி நார்மலாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் இதை டிலே பண்ணி 1 வீக்கில் வந்து ஆஃப்டர் 15 டேஸ்க்கு மேலே நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து 15 டேஸ்க்கு வந்து ஃப்ரீஸ் டைம் போட்டுருவாங்க. அது வந்து சஸ்பெண்டட் பீரியட் மாதிரி 15 டேஸ்க்கு அப்புறம் தான் உங்களோட அக்கௌண்ட் வந்து ஒர்க் ஆகும். இதே சேம் ஃபார்முலா தான் பினான்ஸாக இருந்தாலும் சரி, கூகாயின் இருந்தாலும் சரி, கேட்வே வந்தாலும் சரி, அங்கேயுமே வந்து லைவ் சேட் மூலமாக தான் நம்ம ஈஸியாக வந்து கஸ்டமர் சப்போர்ட்டை கான்டாக்ட் பண்ணி ரீஃபண்ட் வந்து கம்யூனிகேஷன் சாட் மூலமாக தான் ரீஃபண்ட் பண்ணணும். அதுதான் உங்களுக்கு எவிடன்ஸு. வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லை வந்து டேரெக்ட் ஃபோன் கால் மூலமாகவோ நீங்கள் ரீஃபண்ட் பண்ணிங்கன்னா அந்த ரீஃபண்டை வந்து கஸ்டமர் சப்போர்ட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. திரும்ப புதுசாக வந்து ரீஃபண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த மிஸ்டேக் யாரும் பண்ணாதீங்க. ஓகே, இதுக்காக தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.